முக்கிய செய்திகள். கர்நாடக முதல்வராக பதவியேற்க உள்ள ஜெகதீஷ் ஷெட்டர் மீது மோசடி புகார். பாஜக மேலிடம் அதிர்ச்சி. உணவு பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு தாமதம். பிருந்தா காரத் கண்டனம். நடுத்தர மக்கள் குறித்த சிதம்பரத்தின் பேச்சுக்கு எதிர்ப்பு. நடவடிக்கை எடுக்க பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல். தமிழகத்தின் பல பகுதிகளில் பலத்த மழை. ஒரு வார காலத்திற்கு மழை நீடிக்கும் என தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். கர்நாடக முதல்வராக ஜெகதீஷ் ஷெட்டர் இன்று பதவியேற்க உள்ள நிலையில் அவர் மீது நில மோசடி தொடர்பான வழக்கு ஒன்று லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் பரபரப்பு எழுந்துள்ளது. கர்நாடக அரசியலில் எடியூரப்பா கொடுத்து வந்த நெருக்கடிக்கு தலை சாய்த்த பாஜக மேலிடம் அவரது ஆதரவாளரான ஜெகதீஷ் ஷெட்டரை முதலமைச்சராக முடிவு செய்து அதற்கு ஒப்புதல் அளித்தது. அதன்படி முதலமைச்சராக இருந்த சதானந்த கவுடா தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து ஜெகதீஷ் ஷெட்டர் கர்நாடகத்தின் புதிய முதலமைச்சராக இன்று பதவியேற்க உள்ள நிலையில் அவர் மீது லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெங்களூரு அருகே தசனபுரா என்ற இடத்தில் பிரம்மாண்ட விவசாய விளைபொருள் மையம் அமைக்க சுமார் 178 ஏக்கர் நிலப்பரப்பை ஒதுக்கியதாக ஜெகதீஷ் ஷெட்டர் மீது குற்றச்சாட்டு கூறப்பட்டுள்ளது. இதற்கு அமைச்சரவையின் ஒப்புதல் பெறாததும் அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அரசுக்கு 250 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த மோசடியில் ஜெகதீஷ் ஷெட்டருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் கர்நாடக மாநில விவசாய வர்த்தக பிரிவு இயக்குநர் மற்றும் நில கையகப்படுத்தல் பிரிவு சிறப்பு அலுவலரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். சேத்தன் என்ற சமூக ஆர்வலர் தாக்கல் செய்த இந்த மனுவை இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து லோக் ஆயுக்தா நீதிபதி சுதீந்திர ராவ் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே கர்நாடக மாநில பாஜகவின் முக்கிய தலைவர்கள் மீது நில மோசடி, சுரங்க மோசடி உள்ளிட்ட பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு மக்களிடையே பெரும் அதிருப்தியை சந்தித்து வரும் நிலையில் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்பே ஜெகதீஷ் ஷெட்டர் மீது கூறப்பட்டுள்ள நில மோசடி புகார் பாஜக மேலிடத்தை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் வரும் 14ஆம் தேதி ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதற்கிடையே காங்கிரஸ் தரப்பில் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட உள்ள அமித் அன்சாரிக்கு மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு சார்பில் தற்போதைய குடியரசு துணைத் தலைவர் அமித் அன்சாரியை மீண்டும் முன்னிறுத்த காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்த காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதன்படி இந்த மாதம் 14ஆம் தேதி டெல்லியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று தெரிகிறது. இந்த சூழலில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் அமித் அன்சாரியை முன்னிறுத்தும் முயற்சிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கோபால கிருஷ்ண காந்தி மற்றும் கிருஷ்ணபோஸ் ஆகியோரை மம்தா பானர்ஜி பரிந்துரை செய்துள்ள அவர் தனது முயற்சிக்கு காங்கிரஸ் கட்சி மறுப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை புறக்கணிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள முக்கிய கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் அமித் அன்சாரிக்கு ஆதரவு தெரிவிக்க முன்வந்துள்ளதால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கருத்து வேறுபாடு எழுந்துள்ளது. அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வால் நடுத்தர மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை என்ற சிதம்பரத்தின் கருத்திற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு வலித்து வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் 15 ரூபாய் விலையுள்ள குடிநீரை வாங்க விரும்பும் மக்கள் அத்தியாவசிய பொருளான அரிசி மற்றும் கோதுமையை 1 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்க விரும்பாததன் ரகசியம் என்ன என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அவரின் இந்த பேச்சுக்கு நாடு முழுவதும் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சிதம்பரத்தின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத், சிதம்பரத்தின் பேச்சு நாட்டு மக்களிடம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டுள்ள அக்கறையின்மையை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று கண்டனம் தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் சோனியா காந்தி தனது மௌனத்தை கலைத்துவிட்டு சிதம்பரத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். Shrimati Sonia Gandhi ji, your government and your ministers are consistently, deliberately and periodically insulting common people of the country.
and why are you maintaining a conspicuous silence? இதற்கிடையே சிதம்பரத்தின் கருத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய ஐக்கிய ஜனதா தள கட்சித் தலைவர் சரத் யாதவ் ஆடம்பர பொருட்கள் மீது அதிக வரி விதிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். मैं कह रहा हूं अनाज और सब्जी के दाम बढ़ते हैं तो महंगाई मानते हैं. अरे क्या बात है भाई, फ्रिज के दाम बढ़ रहे हैं, टीवी के दाम बढ़ रहे हैं, कारों के दाम बढ़ रहे हैं, तो कोई अफसोस नहीं. आपको अनाज के दाम बढ़ जाए और सब्जी के दाम बढ़ जाए जो 6 महीने में मेहनत से निकलती है, पसीना बहा के निकलती है, उसके दाम पर आपको है नहीं, उसके दाम भी ठीक रहना चाहिए. தொடர்ந்து சிதம்பரத்திற்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் கண்டன கணைகள் எழுப்பி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சி அவருக்கு ஆதரவாக களம் இறங்கியுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரேணுகா சௌத்ரி சிதம்பரத்தின் கருத்தை தவறுதலாக சித்தரிக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறுவதையொட்டி தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படுகிறது. தமிழக அரசின் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு இன்று நடைபெறுகிறது. இதனையொட்டி பெரும்பாலான ஆசிரியர்கள் இந்த தேர்வில் கலந்து கொள்வார்கள் என்பதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. தமிழகத்தில் நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு 6,85,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதேபோல் புதுவை அரசும் இன்று அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிப்பதாக அறிவித்துள்ளது. அதற்கு பதிலாக வரும் சனிக்கிழமை வேலை நாளாக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் புதுவை அரசு தெரிவித்துள்ளது. புதுவையில் நடைபெறும் இந்த தகுதி தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களைச் சேர்ந்த 8,805 பேர் பங்கேற்க விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததையொட்டி பல இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. ஆண்டுதோறும் மே மாதம் இறுதியில் துவங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு தாமதமாக தொடங்கியது. எதிர்பார்த்த அளவிற்கு மழையின் அளவு இல்லாததால் தமிழகத்தில் பெரும்பாலான நீர்நிலைகளில் நீர்மட்டம் வேகமாக குறைந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டுகளை விட 23% மழை குறைவாக பெய்துள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் இந்திய வானிலை ஆய்வு மைய கழகத்தின் அதிகாரிகளுடன் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சரத்பவார் மற்றும் உணவு அமைச்சர் KV தாமஸ் பருவமழை குறித்து ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் பேசிய இந்திய வானிலை ஆய்வு கழகத்தின் தலைவர் ரத்தோர், தாமதமாக தொடங்கிய பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ள போதிலும் 23% குறைவாகவே பெய்து வருவதாக குறிப்பிட்டார். எனினும் இன்று முதல் ஒரு வார காலத்திற்கு நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பருவமழை வெளுத்து வாங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதை நிரூபிக்கும் வகையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் நேற்று மாலை முதலே நல்ல மழை பெய்தது. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. உணவு பாதுகாப்பு மசோதாவை தாக்கல் செய்யாமல் தாமதப்படுத்தி வருவதாக மத்திய அரசுக்கு பிருந்தா காரத் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலத்தின் துறைமுக நகரமான விசாகப்பட்டினத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினரான பிருந்தா காரத், வறுமை கோட்டின் கீழே இருக்கும் மக்கள் ஒருவேளை உணவை கூட பெற முடியாத சூழல் நிலவி வரும் நிலையில் குடோன்களிலும் திறந்தவெளி மைதானங்களிலும் டன் கணக்கில் உணவுப் பொருட்களை தேக்கி வைத்து வீணாக்குவதாக குற்றம் சாட்டினார். மேலும் திட்டமிட்டபடி உணவு பாதுகாப்பு மசோதாவை சட்டமாக்குவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் தாமதப்படுத்தி வரும் மத்திய அரசுக்கு தனது கண்டனத்தையும் அவர் தெரிவித்தார். The UPA government promised to bring a food security bill 3 years ago. Nothing has come. Today there are 8 crore tons of food grains which are rotting in the open and in the godowns. But in large parts of the country, including Andhra Pradesh, lakhs and lakhs of poor people are denied food. இந்த பேரணி நடைபெற்ற விசாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய பிருந்தா காரத், இடதுசாரி கட்சிகள் காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் போராட்டங்களை நடத்த தீர்மானம் எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். This government prefers to feed the rats or it prefers to export our food grains, but it is not prepared to spend a little more money to ensure that the people of India do not go hungry. It is a shameful situation. Against this, the left parties have organized a national campaign, a national movement. We are having a 5-day dharna in Delhi starting from July 30th. As part of that, we are organizing this joint protest in Visakhapatnam. உற்பத்தியாகும் கோதுமை, நெல் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் டன் கணக்கில் வெயிலிலும் மழையிலும் வீணாகி வருவதை தடுக்க உணவு பாதுகாப்பு மசோதா தாக்கல் செய்ய வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் தெரிவித்து வரும் நிலையில் அந்த மசோதாவை தாக்கல் செய்யாமல் மத்திய அரசு தாமதப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. புதிய சர்ச்சையில் சிக்கினார் நித்யானந்தா.
மகனை மீட்டுத் தர கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் தாய் மனு. சென்னை அருகே மாம்பழ குடோனில் பயங்கர தீ. 20 குடோன்களில் வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மாம்பழங்கள் எரிந்து நாசம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.